ஓம் நமச்சிவாய. இனிமேல் வரப்போகிறது வெயில் காலம். வெயில் காலம் அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏங்க மழை காலத்தில் மழை பெய்யுது சொல்கிறீங்க, பனி காலத்தில் பனி பெய்யுது சொல்கிறீங்க, வெயில் காலத்தில் வெயில் தானே அடிக்கும். ஆமாங்க, இப்போது வெயில் காலம் வெயில் இவ்வளோ அடிக்குதுன்னா நம்ம உடல்ல நம்ம குளுமையாக வச்சுக்கணும், குளிர்ச்சியாக வச்சுக்கணும். வேறு வழி கிடையாது. நம்ம வெளியில் நிறைய இடத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும், வெயில் நேரத்தில் போவோம் வருவோம். அதுவும் ஒரு 50+ வயதானவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப களைப்பாக இருக்கும் வெயிலில் போயிட்டு வந்தால். ஏன்னா எனக்கு களைப்பாக தான் இருக்குது. தன்னை போல் பிறரை நினை, நான் என்னை போல் உங்களெல்லாம் நினச்சிக்கிறேன். சரிங்களா? சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. என்னமாக இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தப்பு எதாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. என்ன பண்ணணும்னா, நம்ம மோர் நிறைய இன்டேக் பண்ணணும். அது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். வீட்டில் தயிர் வாங்கி நல்லா மோர் அடித்து வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு டம்ளர், மார்னிங் ஒரு டம்ளர், ஒரு 11 மணிக்கு அப்படி. ஏன்னா நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் இளநீர் வாங்கி சாப்பிட முடியாது. இப்போது ஒரு இளநீரே 80 ரூபா 100 ரூபா தான் விற்கிது. 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் இளநீர் கிடையாது. அதனால் டெய்லி நம்மளால் இளநீர் சாப்பிட முடியாது. மோர் தாராளமாக சாப்பிடலாம். நைட்டில் கொஞ்சம் வெந்தயத்தை ஊற வைங்க. காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிடுங்க. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மோர் சாப்பிடுங்க. தண்ணி நிறைய இன்டேக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த மயக்கம்லாம் வராது. நடக்கும்போதே நமக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கும், தடுமாறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வெயில் காலத்தில் கீரை உணவுகள் நிறைய சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த கீரையாவது ஒரு நாளைக்கு ஒரு கீரையை சேர்த்துக்கோங்க. உணவில் கீரையை சேர்க்கும்போது உங்களுக்கு விட்டமின் சி, உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். கீரையோடு நம்ம ஏதாவது துவரம் பருப்போ இல்லை பயத்தம் பருப்போ சேர்த்து சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த உணவு முறையை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா வெயில் காலத்தை நீங்கள் தள்ளிடலாம். பழங்கள், அப்புறம் இளநீர், இதெல்லாம் காஸ்ட்லியாக இருந்து எல்லாராலும் வாங்கி சாப்பிட முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அதனால்தான் மோர், வெந்தயம், கீரை இந்த மாதிரியான ஐட்டம்லாம் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். நாமும் இந்த வெயில் காலத்தை ஸ்மூத்தாக கடந்து போயிடலாம். சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் சொன்னேன். இதில் தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.